Hi all, வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். வெரி ஸ்வீட் 2025. ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. ஆனால் என்ன ஸ்வீட்டுங்கிறதுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. அடுப்பே இல்லாமல் செஞ்சிடலாங்க. ஒரு டேட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 10 டேட்ஸ் பெரிச்சம்பழம். அதோட கொஞ்சோண்டு உடச்ச முந்திரி வாங்கிக்கோங்க. சீவின பாதாம் கூட இப்போல்லாம் கிடைக்குது, இல்லைனா நீங்கள் அப்படியே வாங்கி கூட பொடி பண்ணிக்கலாம். வாங்கிக்கோங்க ஒரு 10 பேரிச்சம்பழம், இவ்வளவு முந்திரி பருப்பு, இவ்வளவு பாதாம். இல்லை முந்திரி அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதாம் இது இருந்தால் கூட போதும். இல்லை என்னால் பாதாம் முந்திரியெல்லாம் இல்லை, வீட்டில் நிலக்கடலை இருக்கா, அதை எடுத்துக்கோங்க. பீனட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சுத்து மிக்சியில், அவ்வளோதான். கையால் பண்ணுறது நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு சுத்து மிக்சியில், சர்க்கரையே தேவையில்லை. சின்ன சின்ன பவுலாக பண்ணிக்கோங்க, அப்படியே உருண்டையாக பண்ணிக்கோங்க. இதை சாப்பிட்றதுக்கு அப்புறமா இந்த ஏதாவது சாப்பிட்ணுங்கிற ஒரு ஏர்ஜ் இருக்கும் இல்லையா, சாப்பிட்ட அப்புறம் கடலை மிட்டாய் சாப்பிடுவோம். இல்லை சில பேர் ஒரு எங்கேயாவது வெளியில் போய் நின்று ஆஃபீஸ்க்கு வெளியில் ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட், வெரி ஈஸி டு மேக் அண்ட் அடிக்கடி ஈஸியாக பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கும். ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, இரும்பு சக்தி இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷ்யூ நட் சேர்த்துக்கலான்னா சேர்த்துக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதாம் அண்ட் இது ஒண்டி சேர்த்துக்கலாம். நிலக்கடலை போட்டு பண்ணிக்கலாம். சில பேர் பொட்டுக்கடலை அண்ட் இது பேரிச்சம்பழம் காம்பினேஷன் பண்ணுவாங்க. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஈஸி ஸ்வீட், சர்க்கரை கிடையாது, அடுப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நியூ க்ரியேட்டிவ் அப்ரோச்சஸ் இன் ஈட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். 2025 நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லணும், நியூ இயரில் நிறையா பேர் ஹாப்பி நியூ இயர் போட்டாங்க. ஸோ நான் நினச்சிட்டே இருந்தேன், நமக்கு ஒரு சான்ஸ் வேணும், நம்மளும் ஏதாவது போடணும். இந்த வருஷத்துக்கு ஒன்றுமே போடலையே ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ்லன்னு. இது வரைக்கும் என்னோட இந்த வீடியோலாம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லேட்டஸ்ட்டாக போட்டதுக்கே எனக்கு ஒரு 500 வியூ கிடச்சிருக்குங்க. என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அது சமையல் ஃபுட்டுன்னு போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் எப்போவும் அதையே போட்டுட்டும் இருக்க முடியாது. என்னுடைய இந்த சேனலில் நான் இந்த கார்ப்பரேட் ஹோம் ஐடியாஸ்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு ஸ்வீட் பற்றி சொல்லிவிட்டு பழையபடி நான் என் டாப்பிக்கு தான் போகணும். சாரி. ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி, 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி, காரியம் தவறானால் கண்களில் நீராகி. இந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஆனந்த கனவுகள் எல்லாமே நல்லா பழிக்கணும். உங்கள் டிசையர்ஸ் எல்லாமே எனக்கும் சேர்த்து எனக்கும் வேணும். எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக அமையணும். இந்த 2025 எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாக முடியணும். நம்மளோட ப்ரேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் நிலவுக்கு நேரம் வைத்து தூங்கச் செல்க. கொஞ்சம் டைம் அந்த க்ரியேட்டிவிட்டி வித் நேச்சர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது நம்மளோட ரைட் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ எப்போவுமே லாஜிஸ்டிக்ஸ், மேக்ஸு, அது படிப்பு இப்படியே இல்லாமல் நம்ம நேச்சரோட அஃப்கோர்ஸ் நிறையா ட்ராவல் நிறையா எல்லாம் போகிறோம். பட் டெய்லியே ஒரு 10 நிமிஷம், மார்னிங் ஒரு 5 நிமிஷம், நைட் ஒரு 5 நிமிஷம், மார்னிங் சன்ரைஸ் அண்ட் நைட் மூன் ரைஸ் பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு கொஞ்சம் டைம், ஏன்னா நிறையா நாளைக்கு முடிய மாட்டேங்குது. அதை இந்த இயர் ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு 5 minutes ஆகுது. இது என்னோடய பர்சனல் ரெசல்யூஷன். நீங்களும் நிறையா ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்க, பார்ப்போம். போக போக தெரியும் முடியுமா, கடைசி வரைக்கும் டிசம்பர் 31 வரைக்கும் முடியுமா, இல்லை பாதியிலேயே கைட்டியோட போகிறோமான்னு பார்க்கணும். எனிவே நிறையா தட்டாக கல்யாண சமையல், சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அதோட சேர்த்து இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்வீட்டையும். ஸ்மால் சேஞ்சஸ் மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். Bye.